இல்லாவிட்டால் கிடைத்திருக்கிற வெளிச்சம் தான். நான் உண்மையான அந்த அந்த ஆனந்தமும் உண்மையான பேரின்பமும் தேவ சமூகத்துல உண்டு. இன்றைக்கு அதாவது ஒரு சில வார்த்தைகளை உங்களோட நான் பேசும்படி விரும்புகிறேன். இந்த உலகம் ஒரு தவறான அந்த இன்பத்தை புரிந்து கொள்ளும் மிஸ்கான்செப்ஷன், தவறான ஒன்றை இன்பம் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, உலகத்தின் இன்பத்திற்கும் தேவன் கொடுக்கிற இன்பத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. உலகம் கொடுக்கிற இன்பத்திற்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டும், ஆனால் தேவன் கொடுக்கிற இன்பத்துக்கு செலவே இல்லை. அந்த வார்த்தையை படிக்கிற கேளுங்கள். உம்முடைய வலது பாரசத்தில், உம்முடைய சமூகத்தில். இந்த உண்மை நிறைய பேருக்கு புரியல. அப்படி புரிந்தால் ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். இன்றைய திருச்சபைகளிலே ஒரு வாரம் அடுத்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சண்டேஸ் போகிற மக்கள் ஏராளம். அதை விட பெரிய கொடுமை என்னவென்றால் மாதத்திற்கு ஒரு முறை போகிற மக்கள் ஏராளம். அந்த திருவிருந்து சிலர் இருக்கிறார்கள் வருடத்திற்கு 3 முறை, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், புது வருட ஆராதனை, அல்லவிட்டா அந்த குட் ஃப்ரைடே, வருடத்திற்கு 3 முறை போகிற மக்கள் இருக்கிறார்கள். அந்த அன்பு தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்லுகிறேன், இட் இஸ் அ மிஸ்கான்செப்ஷன். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்துல இன்கம்பேட்டிபிள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மாறுபாடான, தவறான, தகாத, பொருந்தாத, ஒத்து வராத. இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். உலகம் கொடுக்கிற இன்பம் தகாத ஒன்று, உலகம் கொடுக்கிற இன்பம் மாறுபாடான ஒன்று, உலகம் கொடுக்கிற இன்பம் வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்று, உலகம் கொடுக்கிற ஒன்று உனக்கு ஒத்து வராத இன்பம். நீங்க எத்தனையோ பேர் இந்த விட்டில் பூச்சிகளா, ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் பார்வை, ஒரு நாள் பழக்கம், ஒரு நாள் குடி, ஒரு நாள் போதை, காலம் முழுவதற்கும் அடிமையா இருக்கிறார்கள். சரி, யோசித்து பாருங்க, இவர்கள் எப்படி அடிமையானார்கள்? அது தவறான உறவா இருக்கலாம், குடிபோதையா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு மதுவா இருக்கலாம், மங்கையா இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதாவது இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். இட் ஸ்டார்ட் லிட்டில் பிகினிங், ஒரு சின்ன ஆரம்பம். ஆனால் அந்த சின்ன ஆரம்பம் தான் இன்றைக்கு வாழ்க்கையில, அதாவது சொல்றாங்களா, ஓயாத குடிகாரன், வெளியே வர முடியவில்லை. எனக்கு தெரிந்த நிறைய பேர் இந்த மறுவாழ்வு இல்லத்திற்கு போயும் இன்றைக்கு மறுவாழ்வு இல்லை, ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், இன்னும் அவங்களுக்கு மறுவாழ்வு கிடைக்கல. அப்படியானால் அந்த மறுவாழ்வு என்பது அன்பானுடைய ஜீவ மார்க்கம். அந்த மறுவாழ்வு என்பது அவருடைய சமூகம். அந்த மறுவாழ்வு என்பது அவருடைய பாதப்படி, வலது பாரசத்துல the feet of the Lord, the presence of the Lord in the house of God. தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் தான் மகிழ்ச்சி.